ஜீரோ ஆருக்கு உங்களை வரவேற்கும் நான் தேவேந்திரன். இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறையில் ஒரு முக்கிய மைல்கல்லாக இந்தியா சீனா இடையிலான அந்த நாத்துல்லா கணவாய் பாதையை மீண்டும் திறப்பதற்கான முன்முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு அது 2006ஆம் ஆண்டிலேயே இருந்து மேற்கொள்ளப்பட்டு வந்தாலும் தற்பொழுது யாத்ரீகர்கள் அதன் வழியாக பயணம் செய்வதற்காக அனுமதி கிடைத்துள்ளது. இந்தியா சீனா இடையிலான ஒரு மிக முக்கியமான வெளியுறவுத்துறை வெற்றியாக கருதப்படக்கூடிய இந்த விஷயம் குறித்து தான் இன்றைய ஜீரோ அவரில் அலசி இருக்கிறோம். முதலில் அது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். நாத்துல்லா கணவாய் இந்தியாவின் சிக்கிமையும் சீனாவின் திபெத்தையும் இணைக்கும் கணவாய் பாதை. திபெத்திய மொழியில் நாது எனும் சொல்லிற்கு கேட்கும் செவிகள் என்றும் லா என்பதற்கு பாதை என்றும் அர்த்தம் கூறப்படுகிறது. இந்த பாதை கடல் மட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட 4000 மீட்டர் உயரத்தில் சிக்கிம் மாநிலத்தின் தலைநகர் கேங்டாக்கு கிழக்கே சுமார் 50 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. 1962ஆம் ஆண்டு இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே நடைபெற்ற போருக்கு பின்னர் இந்த கணவாய் மூடப்பட்டது. சீனாவின் பழைய பட்டுப்பாதையில் இந்தியாவையும் சீனாவையும் இணைக்கும் இந்த கணவாய் 53 ஆண்டுகளுக்கு பிறகு மானசரோவர் புனித யாத்திரைக்காக தற்போது திறக்கப்பட்டுள்ளது. இதன் விளைவாக மானசரோவர் கைலாச புனித யாத்திரை மேற்கொள்பவர்கள் எதிர்கொண்டு வரும் சிரமங்கள் குறையும் என்று கருதப்படுகிறது. குறிப்பாக வயது முதிர்ந்தவர்கள் கால்நடையாக பயணிக்கும் தூரத்தின் அளவு குறைந்து நீண்ட தொலைவிற்கு பேருந்துகள் மூலமாக பயணிக்க வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த பாதை திறக்கப்படுவதற்கு முன்பு முற்றிலும் பனியால் சூழப்பட்ட பல்வேறு அபாயங்கள் நிறைந்த பாதையில் மானசரோவர் கைலாசத்திற்கு யாத்ரீகர்கள் பயணித்து வந்தனர். மானசரோவர் செல்வதற்கான லிப்புலேக் எனப்படும் மற்றொரு பாதை கடந்த 2013ஆம் ஆண்டு உத்தராகண்டில் ஏற்பட்ட கனமழை மற்றும் கடும் வெள்ளப்பெருக்கினால் மிகவும் மோசமாக சேதமடைந்துள்ளது. மானசரோவர் செல்வதற்குரிய மற்றொரு எளிதான வழியான நாத்துல்லா கணவாய் பல ஆண்டுகளாக அடைக்கப்பட்டிருந்ததே இத்தகைய ஆபத்தான பாதையில் யாத்ரீகர்கள் பயணிப்பதற்கு காரணம். இரு நாடுகளுக்கும் இடையே ஏற்பட்ட ஒப்பந்தங்களின் விளைவாக கடந்த 2006ஆம் ஆண்டிலேயே இந்த கணவாய் குறிப்பிட்ட வர்த்தக நடவடிக்கைகளுக்காக திறக்கப்பட்டது. இந்த நிலையில் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படும் நாத்துல்லா கணவாய் வழியாக மானசரோவர் யாத்ரீகர்கள் செல்வதற்கு சீனா அனுமதி அளித்திருப்பது இரு நாடுகளுக்கிடையேயான நல்லுறவை வலுப்படுத்தும் என்று நம்பப்படுகிறது. அந்த செய்தி தொகுப்பை பார்த்தோம். இந்த விஷயம் குறித்து நம்மோடு விவாதிப்பதற்காக அலசுவதற்காக திரு சத்தியமூர்த்தி வெளியுறவுத்துறை நிபுணர் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம், உங்களை வரவேற்கிறேன். நாம் இந்த விஷயத்தை நாத்துல்லா கணவாய் பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். நாத்துல்லா கணவாயினுடைய இந்த மீண்டும் ஒரு திறக்கப்பட்டிருக்கின்றது, குறிப்பாக யாத்ரீகர்களுக்காக. இது இந்தியா சீனாவினுடைய வெளியுறவுத்துறை வெற்றியாக கருதலாமா? நிச்சயமா. எந்த அளவிற்கு இது ஒரு வெற்றியான தருணமாக இருக்க முடியும்? ஏன்னா ஒரு போருக்கு பிறகு கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு முன் இந்தியா சீனா போருக்கு பிறகு பல வழிகள் அடைக்கப்பட்டன. இந்தியா சீனா இடையிலான நல்லுறவு வழிகள் மீண்டும் ஒவ்வொன்றாக திறக்கப்பட்டு கொண்டிருக்கும் நிலையில் இந்த பாதை திறக்கப்பட்டிருக்கின்றது. இது எந்த அளவிற்கு ஒரு வெற்றியாக கருதலாம்? எந்த அளவிற்கான வெற்றியாக? குறிப்பாக நாம் அந்த ஈஸ்டர்ன் செக்டார்னு சொல்லுவாங்க, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நாத்துல்லா பாஸ் துவங்குறோம்னாக்கா அருணாச்சல் பிரதேசம் அடுத்து இருக்கு. அருணாச்சல் பிரதேசம் பொறுத்தவரையில் தான் இந்தியா சீனாவிற்கு இடையிலான பிரச்சனை இன்றும் வெகுவாக தொடர்ந்து வருகிறது. அந்த சமயத்தில் அதன் அருகாமையில் உள்ள நாத்துல்லா பாஸை திறக்கிறதுக்காக சீனா ஒப்புக்கொண்டது. அதுவும் குறிப்பாக இந்திய யாத்திரியர்கள் மானசரோவர் செல்வதற்காக திறந்து விட்டது மிகவும் வரவேற்கத்தக்கது. இதன் காரணமாகவும் இரு நாடுகளுக்கு உண்டான உறவு இன்னும் வலுப்படும் என்று எதிர்பார்க்கலாம். நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி கடந்த முறை சீன பயணம் மேற்கொண்ட பொழுது இந்த மாதிரியான ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன. அவருடைய பயணத்தினுடைய வெற்றியாக கருதலாமா? ஏனால் 2006ஆம் ஆண்டே சில வர்த்தக ரீதியான திறப்புகள் இருந்தன, சில பொருட்களை கடந்து கொள்ளலாம் என்ற ஒரு நிலை இருந்தது. தற்பொழுது இது யாத்ரீகர்களின் பயணத்தின் அளவிற்கு கொண்டு வந்திருக்கின்றது. இது பிரதமரினுடைய அந்த பயணத்தினுடைய ஒரு வெற்றியாக கருதலாமா? ஓரளவிற்கு நிச்சயமாக இது பிரதமர் நரேந்திர மோடியின் பயணத்தின் வெற்றி என்று கருத வேண்டியதுதான். ஆனால் அதே சமயம் இருநாட்டு உறவுகள் எந்த இரு நாடுகளாக இருந்தாலும் ஒரு ஆட்சி மாறியதென்றோ தலைவர் மாறியதென்றோ வெளியுறவு கொள்கைகளும் அதுவும் குறிப்பாக பாதுகாப்பு குறித்த கொள்கைகளும் ஒரே அடியாக மாறிவிடாது. இதற்கான சூழல் கடந்த 20-25 ஆண்டுகளாக பிரதமராக
ராஜீவ்காந்தி இருந்தபோது அந்த நாட்டிற்கு சென்றது, பின்னர் நரசிம்மராவ் சென்று வந்தது, அங்குள்ள சீன தலைவர்கள் இந்தியா வந்தது. அது தவிர தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் அடுத்தடுத்து வந்தவர்கள் காலகட்டங்களில் அவர்களுடைய பேசியது, இந்திய இராணுவ தலைமை அவர்களுடைய இராணுவ தலைமை எல்லாம் இரண்டு கலந்து பேசி இது ஒரு 20-25 ஆண்டு முயற்சியின் அடுத்த கட்ட வெற்றி. அதை இப்போ பிரதமர் நரேந்திர மோடி ஏற்று செயல்படுத்தினார் என்பது பாராட்டத்தக்க வேண்டிய விஷயம். நம்முடைய பிரதமரினுடைய நடவடிக்கைகளினால் சீன அரசு நடவடிக்கைகளை பார்த்து இந்தியா வளர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த நடவடிக்கைகளை பார்த்து இந்த ஒப்பந்தத்தை அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்களா, அல்லது இந்தியாவினுடைய ராஜதந்திர ரீதியிலான இது ஒரு வெற்றியாக கருதலாமா? நான் சற்று முன் கூறியது போல இதில் ராஜதந்திரமும் அரசியல் தலைமையின் ஈடுபாடு இரண்டுமே சேர்ந்து கிடைக்கக்கூடிய வெற்றி தான். எந்த ஒரு வெற்றியுமே, அது போரில் வெற்றியாகட்டும் அல்லது இராணுவ வெற்றியாகட்டும் அல்லது ராஜதந்திர வெற்றியாகட்டும், ஒன்றை விட்டு மற்றது செய்ய முடியாது. அதுவும் குறிப்பாக இந்தியா போன்ற ஒரு நாட்டில் இன்ஸ்டிடியூஷனல் மெமரி என்று கூறுவார்கள். அதாவது வெளியுறவுத்துறையின் கடந்த 50-60 ஆண்டு கால 70 ஆண்டு கால மெம்பர் அவர்கள் முன்பு என்ன நடந்தது அது போன்ற விடயங்களை அலசி ஆராய்ந்து ஒரு அறிவுரை அரசுக்கு கொடுப்பார்கள். அதனை அரசு தலைமை அதாவது பிரதமர் எடுத்து நடத்துவதற்கான மனோதைரியம் அவருக்கு தேவை. அது நரேந்திர மோடிக்கு நிரம்பவே இருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் நம்ம பார்த்துட்டு இருக்கிற விஷயங்கள் தான், அதாவது கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்தியா சீனா இடையிலான ஒரு போர் ஏற்பட்டது. மிக மோசமான விளைவுகளை இரு நாடுகளுக்கும் ஏற்படுத்தியது என்று சொல்லலாம். அது எந்த அளவிற்கு இருநாட்டு பொருளாதாரத்தையும் இருநாட்டு வெளியுறவு கொள்கைகளையும் பாதித்ததுன்னு சொல்லலாம்? இருநாட்டு பொருளாதாரத்தையும் அத்தனை அளவு 1962 போர் பாதிக்கவில்லை. இன்னும் சொல்லப்போனால் இந்தியா பொருளாதாரம் ஓரளவிற்கு சீராக இருந்தது, சிறப்பாக இன்று இருப்பது போல சிறப்பாக இருக்கவில்லை. சீனா அப்பொழுது கம்யூனிஸ்ட் ஆட்சியின் மாவோ சேதுங்கின் தலைமையிலான ஆட்சியில் இருந்தது. ஏதோ ஒரு சில விடயங்களை அது வெற்றி பாதை நோக்கி போனாலும் ஓவராலாக பார்த்தா சீனாவிலே பொருளாதாரம்லாம் பெருசாக இருக்கல. ஆனால் ராஜதந்திர ரீதியாகவும் பாதுகாப்பு ரீதியாகவும் அது இந்தியாவின் இடையே பல மனமாற்றங்களையும் பல அப்ரோச்சஸையும் மாற்றத்தான் செய்தது. இதில் ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, இன்றளவு இந்தியா சீனா உறவில் இந்தியா சந்தேகப்படணும், சீனா சரியாக நடக்காதுன்னு எல்லாம் சொல்லக்கூடியவங்க பலரும் அந்த 1962 போர் தோல்வியை இன்னும் ஜீரணித்து கொள்ளவில்லை. நாம் புதிய உலகில் இருக்கிறோம், 21ஆம் நூற்றாண்டிற்கு வந்து விட்டோம், காஷியஸ் ஆப்டிமிசம் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். அதுபோல் சீனாவுடனான உறவை வலுப்படுத்திக் கொள்வது காலத்தின் கட்டாயம். அதற்காக நாம் கண்மூடித்தனமாக அவர்களை ஆதரிக்க வேண்டும் என்றோ நம்ப வேண்டும் என்றோ அல்ல பொருள். நிச்சயமாக இந்த நிலையில் நாம் இன்னொரு விஷயம் குறித்து பார்க்கலாம். அதாவது இந்தியா சீனா இடையிலான ஒரு இணைப்பு சாலையை மேம்படுத்துவதற்கான ஒப்பந்த பணிகள் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அந்த சாலை குறித்த தகவல்களை பார்க்கலாம். இந்தியா சீனா இணைப்பு சாலை என்பது இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையிலான ஒரு மிக முக்கியமான பொருளாதார வழியாக பார்க்கப்படுகின்றது. அது இந்தியாவின் தாண்டி வங்கதேசம் மியான்மர் வழியாக கூட பயணிக்கின்றதையும் நாம் பார்க்க முடிகின்றது. இந்த ஒப்பந்தமானது 1999ஆம் ஆண்டு முதல் ஆலோசனை கூட்டங்களிலிருந்து அனைத்தும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த 4 நாடுகளுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட 2800 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த பாதை, இந்தியா சீனா இணைப்பு சாலை பாதை அமைய உள்ளது. தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் முக்கிய சந்தைகளை இது இணைக்கக்கூடியதாக இருக்கின்றது. பல்வேறு மாநிலங்கள், பல்வேறு நாடுகள், இந்த 4 நாடுகளில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சந்தைகளை இந்த இணைப்பு சாலையானது இணைக்க இருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் வடகிழக்கு மாநிலங்கள், இந்தியாவினுடைய வடகிழக்கு மாநிலங்கள் பொருளாதார முக்கியத்துவம் இதனால் பெறும். தற்பொழுது தள்ளி இருக்கின்ற ஒரு சூழல் இருக்கின்றது. இந்தியாவினுடைய பொருளாதார சந்தையில் மிக குறுகிய அளவிலான பங்களிப்பை மட்டுமே செய்து கொண்டிருக்கக்கூடிய வடகிழக்கு மாநிலங்களை தாண்டி இந்த பாதை செல்வதால் வடகிழக்கு மாநிலங்கள் பொருளாதார ரீதியாக இதில் முக்கியத்துவம் பெறும் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. தெற்காசியாவினுடைய 2 பொருளாதார சக்திகள் இந்த இணைப்பு சாலையின் மூலமாக இணைய இருக்கின்றன. நாம் இந்த விஷயங்கள் குறித்து பார்க்கின்றோம். இந்த நம்முடைய தற்பொழுது திறந்திருக்கக்கூடிய கணவாயினுடைய வெற்றி அல்லது கணவாய் திறக்கப்பட்டிருப்பது இந்த சாலை நடைமுறைப்படுத்துவதற்கான வாய்ப்பை அதிகப்படுத்தி இருக்கிறதாக பார்க்கலாமா? நிச்சயமாக. காரணம், இரு நாடுகளுக்கு இடையே உண்டான உறவுகள் சீரடைவதற்கு இது மீண்டும் வழிவகுக்கும். இரு நாடுகளுக்கே இடையேயான நம்பகத்தன்மை வலுப்பெறாவிட்டால் இது போன்ற சாலைகள் அமைக்கவும் முடியாது,
வடகிழக்கு மாநிலங்கள் இன்னும் சொல்ல போனால் 1962 போருக்கு பின்னரே வடகிழக்கு மாநிலங்கள் எங்கேயோ சீனாவை வந்து கைப்பற்றி விடுமோ, அது இன்னும் பலம் பெற்றால், அவை இன்னும் அந்த 7 மாநிலங்கள் இன்னும் பலம் பெற்றால் சீனாவிற்கு இன்னும் அது கிரேட்டர் அட்ராக்ஷன் ஆகிவிடுமோ என்ற ஒரு கவலை சிலவருக்கு இருக்கத்தான் செய்கிறது இந்தியாவில். அதுபோன்ற கவலைகளை இல்லாமல் அடிக்க இது போன்ற உறவுகள் நிச்சயமாக மேம்படும். ஒன்று. இரண்டாவதாக இந்திய சீன வர்த்தக ரீதியாக உறவுகள் மேம்படும். மூன்றாவது, நீங்கள் கூறியது போல வடகிழக்கு மாநிலங்களில் பொருளாதார ஸ்டெபிலிட்டி உண்டாகும். ஏன்னா பொருளாதாரத்தில் அது இன்னும் பின்தங்கி இருக்குது. அதனால தான் அங்குள்ள பல பிரச்சனைகள், அரசியல் பிரச்சனைகளாகட்டும் அல்லது தீவிரவாத பிரச்சனைகளாகட்டும், அவை பலவற்றிற்கும் அடிப்படை காரணம் அங்கு வளர்ச்சி அமையாதது தான். ஆனால் மாறாக அந்த மாநிலங்களில் கல்வி அறிவு அதிகம், வேலைவாய்ப்பின்மையும் அதிகம். ஸோ அதை அட்ரஸ் பண்ணுறதுக்காக அதில் உள்ள பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு இது போன்ற முயற்சிகள் நிச்சயமாக இந்த பாதையில் நாம் பார்க்கக்கூடிய விஷயம் இது மியான்மர் வழியாக கடந்து செல்கின்றது. உலக அளவில் ஒரு ஜனநாயகத்திற்கு ஒரு எதிரான ஒரு விஷயமாக மியான்மர் நாட்டை பார்க்கிறார்கள். இராணுவ ஆட்சி நடக்கக்கூடிய நாடாக இருக்கின்றது. இந்த நாட்டின் வழியாக இந்த சாலை செல்வது எந்த அளவிற்கு ஒரு சாலையில் செல்பவர்களின் பாதுகாப்பை அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கும்? இது பாதுகாப்பிற்கு முரணான விஷயமாக அமைந்து விடாதா? மியான்மர்னு சொல்லும்போது அதில் வேற ஒரு பிரச்சனை இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி இராணுவ ஆட்சி நடக்கிறதுன்னு கூட சொல்ல முடியாது. இராணுவ ஆட்சி தான் இருக்குது. அவர்களும் இந்த இன்ஸ்டால்மெண்ட்ஸ் ஜனநாயகத்தை கொண்டு வந்துட்டு தான் இருக்காங்க. 15 வருடத்துக்கு முன்பு 10 வருடத்துக்கு முன்பு இருந்த இராணுவ ஆட்சி கட்டுப்பாடுகள் இப்பொழுது இல்லை, குறைந்து வருகிறது. அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் ஆங் சூங் சூக்கி போட்டியிடுவாரா மாட்டாரா என்ற ஒரு டிஸ்கஷன் அங்கே தொடங்குகிற அளவுக்கு அங்கே ஜனநாயகம் வந்து தான் இருக்குது. ஆனால் மியான்மரை பொறுத்தவரை உள்ள பிரச்சனை இராணுவ ஆட்சி அல்ல. இராணுவ ஆட்சி தான் இந்த நாட்டை ஒன்றாக கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். வெளியில் நம் ஜனநாயகத்தை பற்றி பேச வேண்டும் என்பதெல்லாம் உண்மை. இந்த நிலையில் ஆனால் இல்லை, மியான்மரை பொறுத்தவரையில் அங்கு உள்ள பல்வேறு எத்னிக் குரூப்ஸ் ஸ்ட்ராங் மிலிட்டன்ட் குரூப்ஸாக இருக்குது. இந்த நிலையில் அதனால் அங்கே உள்ள பிரச்சனைகள், அவர்கள் இந்த பாதைகள் வந்தாலும், எங்கே ஒரு வளர்ச்சி பாதை வந்தாலும், ரோடு டெவலப்மெண்ட் டெவலப்மெண்டல் ரோடு வந்தாலுமே அது அங்கே உள்ள மிலிட்டன்ஸுக்கு பயமாக இருக்குது. இந்தியாவிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா நக்சலைட் தாக்குதல் எங்கே அதிகமாக இருக்குன்னா, அங்கே ஒரு ரோடு போடுறாங்க, அங்கே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் வருது, ஹாஸ்பிட்டல் வருது, ஆஸ்பத்திரி வருதுன்னு எல்லாம் வந்தால் அது நக்சலைட்டுகளுக்கு பிடிக்காது. அதாவது நக்சலைட் கொள்கை ரீதியாக உள்ளவங்களில் தீவிரவாதிகள் யாருக்குமே பிடிக்காது. அது போன்று உள்ள பிரச்சனைகள் வராது பார்த்துக்கொள்ள வேண்டும். இந்தியா மியான்மரினுடைய உறவு எப்படி இருக்கின்றது? அதை தாண்டி மியான்மர் தன்னிச்சையாக இந்த சாலையை மூடுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றதா? இந்திய மியான்மருக்கு இடையான உறவுகள் பொதுவாகவே முன்னேறி வந்திருக்கிறது இந்த கடந்த 10, 15, 20 ஆண்டுகளில். இன்னும் சொல்ல போனால் சீனாவிற்கான சில பெரிய திட்டங்களை அவர்கள் மூடிவிட்டு அவற்றை இந்தியாவிற்கு இந்தியா கேட்ட திட்டங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்தியாவை பொறுத்தவரையில் என்னன்னாக்கா, நம்ம நட்புறவு நாடுகளோ அண்டை நாடுகளோ எதுவாக இருந்தாலும் சீனா அளவிற்கு நமக்கு பொருளாதார வளர்ச்சி இல்லை. அதனால் நம்ம அதை சீனா வராங்கன்னோ இல்லை சீனா அங்கே ஒரு வளர்ச்சி திட்டத்துக்கு தொடங்குறாங்கன்னோ சொல்லி நம்ம வருத்தப்படுறதுல அர்த்தம் கிடையாது. அதே சமயத்தில் அரசியல் ரீதியாக இப்பொழுது நடப்பது போல் இல்லை என்றாலும் கடந்த 20 வருடங்களாக இந்தியா அடக்கி வாசித்தே மியான்மரோடு ஆன உறவை வெளிப்படுத்தி கொண்டுள்ளது என்பதே உண்மை. இந்த நிலையில் நாம் மற்றும் ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறேன். ஆசிய ஐரோப்பிய இருப்பு பாதை, ஆசிய ஐரோப்பாவுக்கு இடையிலான இருப்பு பாதை குறித்து பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறேன். ஆசிய ஐரோப்பிய இருப்பு பாதையை பொறுத்தளவு அது ரஷ்யாவை பொறுத்தளவு ரஷ்யாவினுடைய கிழக்கு பகுதியிலிருந்து மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய மாஸ்கோ வரை கிட்டத்தட்ட 9289 கிலோமீட்டர் தூரத்தை அது இணைக்கின்றது. ரஷ்யாவினுடைய கிழக்கு பகுதியையும் ரஷ்யாவினுடைய மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய தலைநகரையும். அதை தாண்டி சீனா, கஜகஸ்தான், ரஷ்யா, பெலாரஸ், போலாந்து, ஜெர்மனி போன்ற நாடுகளுக்கு இடையிலான ஒரு இருப்பு பாதையை பார்க்கின்றோம். மிக நீண்ட தூர இருப்பு பாதையாக இது இருக்கின்றது. இந்த பாதை சீனா, கஜகஸ்தான், ரஷ்யா, பெலாரஸ், போலாந்து வழியாக ஐரோப்பிய நாடான ஜெர்மனி வரை இந்த இருப்பு பாதை நீண்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட ஐரோப்பிய நாடுகள் ஒட்டுமொத்தமாக இது இருப்பு வழியாக தரை வழியாக இணைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது 10,200 கிலோமீட்டர் தூரத்திற்கு. அதை அடுத்து நாம் மற்றொரு முக்கியமான விஷயம் பார்க்க வேண்டும். அதாவது கியூங்காஸ், திபெத்தில் இருக்கக்கூடிய கியூங்காஸிலிருந்து லாசாவின் தலைநகர் லாசாவிலிருந்து ஜின்ஜிங் வரை, ஆசியா சீனாவில் இருக்கக்கூடிய ஜின்ஜிங் வரை ஒரு இருப்பு பாதை இருக்கின்றது. இது
சீனாவிலிருந்து ஐரோப்பிய நாடுகளை இணைக்கக்கூடிய இருப்பு பாதையையும் இது இணைக்கின்றது. இங்கிருந்து பார்க்கும் பொழுது இது இந்த இருப்பு பாதை வழியாக இணைக்க முடியும். இந்த ஒரு இருப்பு பாதை வழியாக இந்தியாவோடு இணைக்கிற ஒரு திட்டமும் இருக்கின்றது. லாசா, அதாவது இந்த திட்டங்கள் எல்லாம் நடைமுறையில் இருக்கின்றன. ஏற்கனவே சீனாவும் ஐரோப்பாவும் இணைக்கப்பட்டிருக்கின்றன. அதை தாண்டி சீனா ஒரு மற்றொரு முக்கியமான விஷயத்தை முன்வைக்கின்றார்கள். அதாவது இந்த இருப்பு பாதையோடு இந்தியாவையும் இணைப்பது. அதற்கு இந்த பாதை சரியாக இருக்கும் என்று அவர்கள் நம்புகிறார்கள். ஜின்ஜிங்கிலிருந்து லாசா வரை, திபெத்தின் தலைநகர் லாசாவிலிருந்து, இப்போ தற்பொழுது லாசாவிலிருந்து இந்தியாவிற்குள் ஒரு இருப்பு பாதையை அமைக்கும் பொழுது இந்த ஐரோப்பாவோடு இந்தியாவும் இணைக்கப்படும். இது பொருளாதாரத்தில் மிக முக்கியமான ஒரு மாற்றமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த இருப்பு பாதை சிகேட்ஸ் முதல் நேபாளம் வரையிலாக, நேபாளம் வழியாக பாட்னா வரை, பீகார் மாநில தலைநகர் பாட்னா வரை இந்த இருப்பு பாதை அமைப்பதற்கான ஒரு நடவடிக்கைகளில், ஒரு முன்முயற்சிகளில், ஒரு ஒப்பந்தங்களில் ஈடுபட சீனா விரும்புகின்றது. இதன் மூலம் இந்தியாவை நேரடியாக ஐரோப்பாவோடு இணைக்க முடியும் அப்படின்னு சீனா விரும்புகின்றது. சீனாவினுடைய இந்த ஆர்வத்தை நாம் எப்படி பார்க்கலாம்? இந்தியாவை ஐரோப்பாவோடு சீனாவினுடைய இருப்பு பாதை வழியாக இணைக்கும் பொழுது அது இந்தியாவிற்கு எந்த அளவிற்கு ஒரு பொருளாதார வாய்ப்பை அளிக்கும், பொருளாதார முன்னேற்றத்தை அளிக்கும்னு நினைக்கலாம் இந்த இருப்பு பாதை வழியாக? நிச்சயமாக இது ஒரு நல்ல முயற்சி. சீனா நாளைக்கு இது வழியாக ஆர்மி அனுப்புவானா, இல்லை வில் தே கட் த லைன், இதெல்லாம் நம்ம இதை பற்றி யோசிக்கிறது அர்த்தமே கிடையாது. அன்றைக்கு வரும்போது, அதாவது இந்திய இராணுவமும் சரி, இந்திய வெளியுறவுத்துறையும் சரி, இந்திய அரசும் சரி, இது குறித்தெல்லாம் அவர்கள் ஆலோசித்துத்தான் முடிவெடுப்பார்கள். அதனால் அதை பற்றி நம்ம அதிகமாக கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. எந்த ஒரு வளர்ச்சி பணியோ, எந்த ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி ஐரோப்பாவோடு இணைக்க போகிறதுன்னு கடந்த வாரம் மறுபடியும் ஒரு செய்தி மீண்டும் பேச துவங்கப்பட்டுள்ளது. இலங்கையிலுக்கும் இந்தியாவிற்கும் இடையான தரைப்பாலம், அதில் ட்ரெயினே எடுத்துங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள், இலங்கையிலிருந்து ஐரோப்பா வர ரோடு வழியாகவே, ட்ரெயின் வழியாகவே போக முடியுங்கிற ஒரு சூழ்நிலை உருவாகுது. அதுபோலவே ஐரோப்பாவில் இருந்து நமக்கு இன்றைக்கு இல்லை, இந்த 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் கழிந்து சென்னை வர ட்ரெயின்லேயே போக முடியுங்கிற சூழ்நிலை உருவாகலாம். முதல்ல போகக்கூடிய சரக்கு வண்டிகளாகத்தான் இருக்கும், பெட்ரோலியம் போகலாம், அது மாதிரி இருந்தாலும் ஒரு காலத்தில் யுரேஷியா என்று தான் ஆங்கிலத்தில் 2 ஆசியா ஐரோப்பிய கண்டங்களை இணைத்து சொல்வார்கள். நாம் இந்த 2 கண்டங்களையும் தரைவழி பயணமாகவே செய்ய முடியும் வசதியாக. இன்றைக்கு சைக்கிளில் போகிறேன், பார்க்க பைக்கில் போகிறேன்னு எல்லாம் ஒரு சில செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள்னாலும், இது பீப்புள் டு பீப்புள் கான்டாக்ட், மக்களிடையான உறவுகளை வலுப்படுத்தும், அரசாங்கங்களுடையான கோஆப்ரேஷனை எத்தனை நாடுகளை தாண்டி போகும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஐரோப்பா கண்டத்தை மட்டும் எடுத்தான்னா, அங்கே உள்ள நாடுகள் பலவற்றையும் சேர்த்து ரயில் பயணம் செய்யலாம் என்று அவர்களுக்குள்ளே ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார். அது அங்குள்ள அனைத்து நாடுகளுக்கும் பயனளித்துள்ளது. அதுபோல் இது ஒரு நல்ல முயற்சி. ஐரோப்பாவில் ஏற்படுத்தப்பட்டு இருக்கக்கூடிய அந்த நடைமுறை இங்கு ஆசிய நாடுகள் மத்தியில் அது சாத்தியப்படுமா? அங்கு ஒரு யூரோப்பிய யூனியன் மாதிரியான ஒரு ஒன்றுபட்ட ஒரு கழகம் இருக்கின்றன. இந்த பகுதிகள், அதாவது ஆசிய பகுதியில் பார்க்கும் பொழுது அந்த மாதிரியான அமைப்புகள் இல்லாத பொழுது இது எந்த அளவிற்கு சாத்தியப்படும் நினைக்கிறீங்க? ஏன் இந்த ஒரு முயற்சியின் காரணமாகவே அது போன்ற ஒரு கழகமோ யூனியனோ வரக்கூடாது என்று யோசித்து பார்க்கக்கூடாது. ஏன்னா இப்போ ரயில்வே யூனியன் வராமல், இந்த நாடுகளுக்கு இடையான ரயில்வே யூனியன் வராமல் இது சாத்தியக்கூறு இல்லை. அங்கே சிக்னல் போட்டானாக்கா ட்ரெயின் கிளம்பும்போது இங்கே சொல்லி ஆகணும். ஸோ இங்கே வெயில் அடிக்கும்போது அங்கே புயலாக இருக்கும். இது மாதிரி பல விடயங்களையும் கடந்து தான் இந்த மாதிரி உள்ள ஒற்றுமை வரும். இதன் மூலமாக நாடுகளுக்கு இடையிலான ஒற்றுமைகளும் கூட வேண்டும். கூடாமல் இது போன்ற திட்டங்கள் வெற்றி பெற முடியாது. அது அந்த நாடுகளுக்கும் தெரியும், அரசு தலைமைகளுக்கும் தெரியும். இந்த ஒரு சூழ்நிலையில் சீனா ஆனது ஒரு இருப்பு பாதை வழியாக, அதாவது ஒரு ரயில் மூலமாக அல்லாமல், ஒரு சாலை வழியாக அல்லாமல், மற்றும் ஒரு முக்கிய பயண போக்குவரத்தின் தளமான கடல் வழியாகவும் பல நாடுகளை இணைக்கின்ற ஒரு திட்டத்தை முயற்சி மேற்கொண்டிருக்கின்றன, ஒரு திட்டத்தை இணைத்துக் கொண்டு இருக்கின்றன. அந்த திட்டம் குறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்த்து விட்டு அலசலாம். ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ், அதாவது முத்துச்சரம் என்பது இந்திய பெருங்கடலில் இராணுவம் மற்றும் வர்த்தக ரீதியாக சீனா எடுத்து வரும் முயற்சியை குறிக்கும் சொல்லாடலாகும். இந்த கடல்வழி பாதை சீனா தொடங்கி சூடான் வரை சுமார் 15 முக்கிய கடல்வழி மைய புள்ளிகளை தொட்டுச் செல்கின்றது. இந்தோனேஷியாவின் பாலி மற்றும் லோம்போக் தீவுகளின் இடையில் அமைந்துள்ள லோம்போக் நீரிணை, இந்தோனேஷியா மலேசியா நாடுகளுக்கு இடையே அமைந்துள்ள மலாக்கா நீரிணை, ஓமன் மற்றும் ஈரான் நாடுகளுக்கு இடையில் அமைந்துள்ள ஹார்முஸ் நீரிணை, ஏமன் மற்றும் அரேபிய தீபகற்பத்திற்கு இடையில் அமைந்துள்ள மந்தேப் நீரிணை ஆகிய முக்கிய நீரிணைகளை இந்த கடல்வழி தடம் உள்ளடக்கியுள்ளது. இதை தாண்டி மிக முக்கியமாக பாகிஸ்தான், இலங்கை, வங்காளதேசம், மாலத்தீவு, சோமாலியா ஆகிய முக்கிய கடல்வழி மையங்களையும்
இந்த கடல் வழித்தடம் உள்ளடக்கியுள்ளது. இந்த வழித்தடத்தில் இந்திய பெருங்கடலில் பாகிஸ்தானின் கொத்தார் துறைமுகமும் இலங்கையின் ஹம்பன்தோட்டா துறைமுகமும் சீனாவின் நிதி உதவியுடன் கட்டப்பட்டவை என்பது குறிப்பிடத்தக்கது. இதேபோல் வங்காளதேசத்தின் சிட்டகாங் துறைமுகத்தின் பெட்டக கட்டமைப்பு சீனாவின் நிதி உதவியுடன் கட்டப்பட்டுள்ளதும், சூடானில் துறைமுகத்தை இணைக்கும் ரயில் பாதை திட்டத்திற்கு சீனா நிதி உதவி அளித்துள்ளதும் கவனிக்கத்தக்கது. முத்துச்சரம் என்ற இந்த கடல்வழி தடத்தின் பெயர் சீனாவால் அதிகாரப்பூர்வமாக பயன்படுத்தப்படாவிட்டாலும் சீனாவின் இந்த திட்டம் மேற்கத்திய நாடுகளில் இவ்வாறே அழைக்கப்படுகின்றது. இந்த கடல்வழி தடம் சீனாவை எண்ணெய் வளம் மிக்க மத்திய கிழக்கு நாடுகளுடன் இணைக்கக்கூடியது என்பதும் கூடுதல் முக்கியத்துடன் கவனிக்க வேண்டிய அம்சமாக உள்ளது. சீனாவை ஐரோப்பிய ஆசிய நாடுகளோடு இணைக்கக்கூடிய ஸ்ட்ரிங் ஆஃப் பியர்ஸ் அப்படிங்கிறது ஒரு அரசியல் ரீதியான ஒரு சொல்லாடலாகவே இருக்கின்றது. இந்த ஒரு சொல்லாடல், இந்த ஒரு திட்டம் எந்த அளவிற்கு சீனா சாத்தியப்படுத்தியுள்ளது, இது ஒரு பாதுகாப்பு காரணங்களுக்காக இந்தியா எப்படி பார்க்கலாம்? சரி, ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸுங்கிற அந்த டேர்ம், முத்துச்சரம்னு நீங்கள் சொன்ன அந்த டேர்ம், அது சீனா சொல்லலை. சீனா சொன்னது மெரிடைம் சில்க் ரூட். இன்னும் சொல்லப்போனால் அவங்க 1000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தது திட்டத்தை மறுபடியும் நாங்கள் புதுப்பிக்கிறோங்கிற மாதிரி நியூ மெரிடைம் சில்க் ரூட். நிச்சயமா நீங்கள் குறிப்பிடுவது சரியான ஒன்று. இது சீனா அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை, ஆனால் அரசியல் காரணங்களுக்காக, அரசியல் ரீதியாக பத்திரிகையாளர்களும் சர்வதேச அளவிலும் இந்த விஷயத்தை பார்க்கிறார்கள். இராணுவ அதிகாரி தன்னுடைய PhD பேப்பருக்கு பயன்படுத்தின டேர்ம் தான் ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ். அது பத்திரிகைகளுக்கு வசதியாக போயிட்டு, அரசியல் ரீதியாக இன்னும் வசதியாக போயிட்டு, இந்தியாவில் பலரும் அதனை பயன்படுத்த துவங்கினார்கள். இந்த ஒரு விஷயத்துல பல துறைமுகங்களை சீனாவினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதா சொல்றாங்க. இதை இந்தியா பாதுகாப்பு ரீதியாக எப்படி எதிர்நோக்கலாம்? இந்த திட்டத்தின் மூலமாக சீனா எந்த அளவிற்கு பயன்பெற்று இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க? இன்னும் அந்த திட்டத்தில் இருந்து சீனா பயன்படுத்துவதற்கான கால அவகாசம் கிடைக்கவில்லை. உதாரணத்துக்கு சொல்ல போனால் நமக்கு அது இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்தான்னா, இன்வெஸ்ட்மெண்ட் போட்ட உடனே எடுக்கக்கூடிய அளவில் உள்ள இன்வெஸ்ட்மெண்ட்டை அவங்க பண்ணல. 15 வருடம் 20 வருடம் கழித்து தான் இதோடைய ஃபஸ்ட்டு பேமெண்ட்டே போகுமா இருக்கும். அவங்கள பொறுத்தவரையில் அமெரிக்க ட்ரெஷரி பாண்டுன்னு சொல்லுவாங்க, அதில் $3 ட்ரில்லியன் சீனா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு. அது எங்கேயாவது அமெரிக்க பொருளாதாரம் நலிவடைந்து வரக்கூடிய காலகட்டத்தில் தன்னுடைய அவங்கள்ட்ட இன்னும் நிறைய இது இருக்குது, கேஷ். சீனா வலுப்பு அடைந்து ஒரு பொருளாதார நாடாக மாறி பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. அதை வச்சு என்ன பண்ணலாம், எவனாவது கிடைச்சான்னா நம்ம அவனுக்கு வீடை வாங்கி கொடுக்க சொல்லுவோமா, இவனுக்கு இன்னொன்று பண்ணால் பணத்துக்கு வட்டி கிடைக்குங்கிற அளவில் அவங்க ஒரு ஸ்டேஜில் தொடங்குறாங்க. இன்னொரு ஸ்டேஜில் பார்த்தீங்க சுருக்கமாக இல்லை, இன்னொரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்கள பொறுத்தவரையில் ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸுக்கு சொன்னாலுமே இந்தியா அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா இதில் உள்ள ஒவ்வொரு நாடுகளும் தன்னுடைய செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டை தான் பார்ப்பாங்க. பாதுகாப்பில் வரும்போது இந்தியாவை பகைச்சிட்டு யாருமே இந்தியாவை வச்சுட்டு உள்ள நாடுகள் அரசியல் செய்யும்னோ இராணுவ ரீதியாக சீனாவிற்கோ அமெரிக்காவிற்கோ இன்னொரு நாட்டுக்கோ முழுமுதலாக உதவும் என்று நம்ம கருதவே கூடாது. நிச்சயமா இந்த ஒரு சூழ்நிலையில் அரங்கத்திற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. ஐயா குறிப்பிட்டது போலவே இந்த நாடுகளுக்கு இடையிலான பாதை இணைக்கப்படுவது அப்படிங்கிற விஷயத்தை நாடுகளுக்கு இடையிலான ஒற்றுமையை வலுப்படுத்தும் விஷயமாகவும் நாம் எதிர்பார்க்கலாம். மற்றும் ஒரு 0 ஹவரில் சந்திப்போம். வணக்கம்.